மாதமட்டி ரங்கராஜோடைய அந்த ரெண்டாவது மனைவின்னு சொல்ல முடியாது. எனக்கு ரெண்டாவது மணியா அவர் அங்கீகாரம் கொடுங்க, என் வயிற்றுல வர்ற குழந்தைக்கு அவர் தான் அப்பா, அதை அதுக்கான இனிஷியல் கொடுத்தா போதும் அப்படின்னு ஒரு சேனல் இன்டர்வியூ கொடுக்குறாங்க. இன்டர்வியூ அவங்க என்ன சொல்றாங்க, முதல் மனைவி கூட இருக்கட்டும் அவங்க, ஆனா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், என்ன சேர்த்துக்கிட்டோம், என் குழந்தைக்கு அப்பாவை வரட்டும். திட்டமிட்டு என்ன மாதமட்டி ரங்கராஜ் என்ன ஏமாத்தி இருக்காரு. பல வீடியோக்கள் அதுல சாட்சி. என் இன்ஸ்டாவில் திருட்டுத்தனமாக போய் என்னுடைய வீடியோக்கள்லாம் அழிச்சிருக்காங்க, அதையெல்லாம் நான் ரெக்கவரி பண்ணிட்டேன். இது ஒரு கேள்வி இருக்குது. எதிர்க்க கேட்கிற இன்டர்வியூ பண்ற நபர் கேட்கிறாங்க, ஒரு வீடியோ போட்டிருக்காரு, ஹாய் பொண்டாட்டி அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு வீடியோ காலில் நீங்க பதிவு பண்ணதா கூட இருக்கலாமே அப்படின்னு ஒரு விஷயம். ரெண்டாவது, மாலையும் கழுத்துமா இருக்கிறீங்க, தாலி கட்டின ஸ்டில் எங்க அப்படிலாம் கேட்கறாங்க. ஏங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்க, அதுதான் உச்சகட்டம், எடுங்க. என் குழந்தை அவர் குழந்தை இல்லைன்னு சொல்லட்டும். இது என்ன ஒரு விஷயம். நான் சாமானியமானவள், நான் எனக்கு பெரிய பணபலமா படைபலமா கிடையாது. எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். அந்த நியாயத்தோட வெளிப்பாடு தான் நான் இங்க ஒவ்வொரு இதுவாக நான் கோவிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் ஒண்ணுமே கிடையாது. அவர் பாட்டு மாதம்பட்டி ரங்கராஜ் கூலா இருக்காருன்னு. அவருடைய வாழ்க்கை வரலாறு கூட திரைப்படமா வந்தாலும் வரலாம் மேபி. அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல என்ன ஒரு விஷயம்னா, இங்க பாத்தீங்கன்னா அந்த நாஞ்சில் விஜயன் என்னை ஏமாத்திட்டாருன்னு சொல்ற அந்த திருநங்கை என்ன சொல்றாங்க, குழந்தை குட்டியோட இருக்கட்டும், என் கூடயும் அவர் அன்பா வழக்கம் போல பேசிட்டு இருக்கட்டும்ன்றாங்க. இந்த அம்மாவை கேட்குறாங்க, ஜாயை கேட்குறாங்க அந்த பேட்டி எடுக்கிறவங்க. அவருக்கு தான் ஒரு பொண்டாட்டி இருக்குது, குழந்தைங்க இருக்கிறாங்க, அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாதுங்க, எனக்கு ஒரு நியாயம் கிடைச்சாகணும். என்னை திட்டமிட்டு இது பண்ணது தான் என்னை ஆசை வார்த்தைக்கு கூட்டி என்னை அப்படி அழகழிச்சு என்னை இப்போ இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது அவர் தான். அவருடைய பெரிய இது. அப்படி நான் இன்னும் எடுக்க பல விஷயங்கள்லாம் வரும் அப்படின்னு ஜாய் சொல்ற ஒரு விஷயம் நான் திரும்பவும் சொல்றது தான். ஒரு பக்கம் அண்ணாச்சின்னு இதே சமையல் இதுல ஹோட்டல் பிசினஸ் எப்படி கொடி கட்டி பறந்தாரோ, அதே போல சமையல் இன்னைக்கு இந்தியா முழுக்க உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் குக் வித் கோமாளின்னு ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியை மாதம்பட்டி ரங்கராஜுக்காக பாக்குற ஒரு கூட்டம் இருக்குதுன்னா பாத்துங்க எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிட்டாரு. அவர் வைக்கிற வகை வகையான ரசத்தை குடிக்கிறவங்க ஒரு பக்கம் இருந்தா கூட, நிகழ்ச்சியில முகம் காட்டுற ஒரு இது இருக்குது. இந்த விஷயத்தை ஏன் வளர்த்து விடுறாங்க, இந்த விஷயத்தையே அலட்சியமா இருக்கிறாங்க அப்படின்னா, பணம், அதிகாரம், ஆணவம் எல்லாம் இருக்கு. ரைட், அது பக்கம் வருங்க.